ஹாய் ப்ரோ, ஹாய் சார், பைசான். வெள்ளை சட்டை போட்டிருக்கலாம், பசு தான் ஒன்றும் கிடையாது. வெள்ளையாகலாம் நல்லவனும் கிடையாது. ஓகே, வெள்ளை சட்டை நிறைய அரசியல்வாதி கூட தான் போட்டுறாங்க, அவ்வளோ ஏகத்தனம் பண்ணுறாங்க. ஓகே, பாலுக்கும் பால் டைலுக்கும் சம்மந்தமே இல்லை. பிரதர் சிஸ்டர் புரியுதா? பால் டைல் விஷம், பால் ஸ்ட்ரென்த்தானது. ஓகே, ரெண்டுமே வெள்ளையாக தான் இருக்குது. என்னடா சொல்ல வர கொலப்புரியடா அப்படின்னீங்களா? நான் பேசினா கொலப்புற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வார்த்தை ரொம்ப தெளிவாக இருக்குது பிரதர். சம்மந்தமே இல்லாத ஒரு சில விஷயங்களை பண்ணுறதுனால தான் ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் சம்மந்தப்படுத்தி வச்சிருக்க பெரிய பெரிய திட்டங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது. சகோதரா சகோதரி, உனக்கான வார்த்தை நான் வார்த்தை கொள்ள போகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா 2 கொரிந்தியர் 6:14 சூப்பராக எழுதியிருக்காரு. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? புரியுதா பிரதர்? புரியுதா சிஸ்டர்? ஓகே, தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அந்நிய நுகம் அப்படின்னா அதாவது அவிசுவாசிகள்னா ஆண்டவர் அறியாதவங்க. அவங்ககிட்ட போயிட்டு இப்போ நீங்கள் வந்து நான் ரசிக்கப்பட்ட புதுசில் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் லவ்ன்ற ஒன்றும் பண்ணுகிறீங்க. நான் வந்து அப்படியே அந்த பையனை, இந்து பையன், முஸ்லீம் பையன், நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி என்னோட அன்பை காட்டி இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறத காட்டி ரசிக்கப்படாதுறேன். ஒன்றும் முடியாது, ஒரு மண்ணும் முடியாது, ஒரு மண்ணு தான் முடியும். வேலைக்கே தேவை வேலை பார்த்துருக்காதீங்க. நிறைய பேர் நீங்கள் அதை பண்ணுகிறீங்க. ஸோ ப்ளீஸ் பி அவர். பச்சு சொல்கிறேன், ஒரு வாலிபனாக சொல்கிறேன், வேலைக்கே ஆகாது. கர்த்தர் உங்களை திட்டம் பெருசு. ரெண்டாவது, அப்போ நம்ம வேர்ல்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வச்சுக்க கூடாதா அப்படின்னா, உடைய ஸ்பிரிச்சுவல் பாண்டேஜ் கட் ஆகணும்னா நீ போய் வேர்ல்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வச்சுக்கோ. ஆண்டரோட ஐக்கியம் வேணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கதர் இல்லை. ஏன்னா அந்நிய நுகங்கள் அதெல்லாம். ஓகே, அவங்க அவிசுவாசங்க. சரக்கடிக்கும் போது போய் உட்காரலாமா? நான் தான் குடிக்கலையே உட்காறேன். இல்லை, ஒரு நாள் கண்டிப்பாக குடிப்போம். அப்படி தான் நான் ரசிக்கப்பட்ட வைராக்கியமாக இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே சுவிசேஷத்தை சொல்லலாம் தான் போனேன். அப்படியே சுவிசேஷம் இல்லாமல் அப்படியே அவிசுவாசமாகி திரும்பி நானும் குடிக்க ஆரம்பிச்சு திரும்ப பின்வாட்டத்துக்கு போயிட்டேன். திரும்பி ஆண்டவர் ஏதோ அன்பாக இருந்தாலும் மண்டை மேலே போடாமல் சைலண்டாக கூட்டுட்டார். ஆனால் மண்டை மேலே இந்த வார்த்தை உங்களுக்கு உணர்ச்சினா ஒழுங்காக திரும்பிடுக்கும். இல்லை அடி பயங்கரமாக வரும், சரவண அடிட்டு போயிருக்கு. ஓகே, ஆண்டவர் கிருபை உள்ளவர் தான், மன்னிக்கிறவர் தான். ஆனால் மண்டை மேலே போட்டு வரும். ஓகே, போட்டாருன்னு வச்சுக்கோங்க, தாங்கவே முடியாது. ஓகே, ரெண்டாவது பாருங்க, ஒளிக்கும் இருளுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒளி வெளிச்சமாக இருக்கும், ஆண்டரோட பிள்ளைங்க வெளிச்சமாக இருக்கணும். அங்கே இருள், ஏன்னா அவங்களுக்கு ஆண்டர் தெரியாது. அதுக்காக நீங்கள் அவங்ககிட்ட போய் சுவிசேஷம் சொல்லாதீங்க. நீங்கள் பலப்படுங்க. ஃபஸ்ட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடி நீங்கள் பலப்பட்டு நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால பலத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் நில்லுங்க. அவங்களால டிபேட் பண்ண முடியாது. அவங்க உங்களை பார்க்கும் போதே மாறும். அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கிரியை செய்வார். என்னடா ஒரு அக்கினியை எரிய வைங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் எரிங்க. நீங்களே எரியாமல் அங்கே போயிட்டு வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோட பிணைக்க. இது மேரேஜில் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே. ஈவன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஈவன் நீங்கள் படிக்கிற காரியங்களாக இருக்கட்டும், யாருக்கட்டும் போயிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் ஐக்கியம் பண்ண போறீங்க, ஜோம் பண்ணுங்க முன்னாடியே. ஆண்டவரே என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் உளுந்து போகிறதுக்கு காரணமே அதுதான். ஓகே, பாலுக்கும் பால் டாயிலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிட்டு சம்மந்தம் இல்லாத காரியங்களில் கலந்து விஷத்தை குடிக்கிற லெவலுக்கு போயிடுறோம். புரியுதா? நான் பேசுறது புரியாது, திரும்ப கேட்டிங்கன்னா ரொம்ப தெளிவாக புரியும். கர்த்தர் உங்களுக்கு ரெடி பட்டிருப்பாரு விசுவாசிக்கிறேன். எந்த மாதிரி அந்நிய காரியங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணுங்கள். ஸ்பிரிச்சுவலாக க்ரோ ஆகுங்க. கர்த்தர் உங்களை குறித்து வச்சிருக்க க்ரோ பண்ண வேண்டிய காரியங்களை அதிசீக்கிரத்தை நடத்தி முடிச்சோம். இதனால் எல்லாம் ஆகிட்டும். கர்த்தருக்கு சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. லவ் யூ. காட் பிளஸ் யூ.